இனிய தமிழ் சொந்தங்களே வணக்கம். என்று தமிழ் அகங்காரம் பற்றி என்ன சொல்லுகிறது? திருவள்ளுவர் சொல்லுகிறார், பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். அகங்காரம், அதாவது பெருமை. எது பெருமை திறமை ஒரு மனிதனுக்கு? நம்மக்கிட்ட கல்வி இருக்கலாம், சிலர் பள்ளியில் உயர்ந்திருக்கலாம், சிலர் பதவியில் உயர்ந்திருக்கலாம், சிலர் பொருளில் உயர்ந்திருக்கலாம், சில பேர் அழகால் உயர்ந்திருக்கலாம், சில பேர் உடல் ஆரோக்கியத்தால் உயர்ந்திருக்கலாம். எது பெருமை தெரியுமா? அகங்காரம் இன்மை, பெருமிதம் இன்மை. பெருமிதம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் இருப்பதே பெருமை என்கிறார். பெருமை தமிழ் சொல்லுது. எது சிறுமை தெரியுமா? பெருமிதம் ஊர்ந்து விடல். அந்த அகங்காரம் இருக்கலையே உள்ளுக்குள்ள ஊர்ந்து போயிடுச்சுன்னா அது சிறுமை என்கிறது. ஏன் திருவள்ளுவர் அகங்காரம் கொள்ளக்கூடாது சொல்லுக தெரியுமா? இந்த பூமி இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிறது. இந்த பூமியே நம்மால் வாழ்க்கையில் ஒரு முறை கூட பூமி சுற்றி வர முடியாது. சூரியன் பூமி பல மடங்கு பெரியது. இந்த சூரிய குடும்பத்தை போல ஆயிரக்கணக்கான சூரியன் குடும்பங்கள் சேர்ந்தால் அதுக்கு ஒரு கேலக்சி என்று சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்தால் அதற்கு ஒரு மில்கி வே, அதுதான் பிரபஞ்சமே சொல்லப்படுகிறது. சொந்தங்களே, இந்த பூமியில் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இந்த பூமி ஒரு துளி. எப்படி என்றால், பூமி முழுக்க ஒரு வெள்ளை பேப்பர் திருப்புங்க, பரப்பி விடுங்க. இந்த இடத்துல ஒரு ஊசி வச்சு சின்னதாக ஹோல்ஸ் போடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஊசி அளவு இருக்கு இல்லையா, அந்த ஊசி போட்ட ஹோல்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு தான் இந்த பூமியோட மொத்த பரப்போடு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஊசி போட்டிருக்கீங்க, அந்த இடம் எவ்வளோ சின்னது, சிறியது. அதே போல தான் பிரபஞ்சத்தோடு கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும் பொழுது நம்ம பூமி ரொம்ப ரொம்ப சின்னது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வாழ்கிறோம். நம்ம ஒரு படிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு அகங்காரம் கொள்ளலாமா? நான் பணம் படைத்தவன் என்ற அகங்காரம் கொள்ளலாமா? பதவி உள்ளவன் என்ற அகங்காரம் கொள்ளலாமா? கூடவே கூடாது. பணம் பிறகு சேவை செய்வதற்கு, கல்வி பிறகு சேவை செய்வதற்கு, அதிகாரம் பிறகு சேவை செய்வதற்கு என்று தமிழ் நமக்கு சொல்லித் தருகிறது. தமிழ் சொல்லியதை நாம் அனைவரும் வாழ்க்கையில் பின்பற்றி நம்ம வாழ்க்கையை ரொம்ப அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.